அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, பாலஸ்தீன் நாட்டின் புகழ்மிக்க எழுத்தாளர் அதுகம் ஷர்காவி அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் நஹனு நகுஸ் அலைக், நாம் உமக்கு சொல்லும் சரிதை. அந்த நூலிலே ஒரு தகவலை பதிவு செய்கிறார். மேலை நாட்டு தொழிலதிபர்களில் ஒருவர் திமோட்டி டக்ஸ்டார் அவருடைய பெயர். அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு மிக்கவர், புகழ்மிக்க தொழிலதிபர், கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்தவர். அவருக்கு ஒரு எண்ணம், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், திறமை வாய்ந்த ஆற்றல் மிக்க நிர்வாகத்திறன் படைத்த வெள்ளைச்சட்டை அணிந்து பணிகளை கவனிக்கின்ற அலுவலக பணியில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் மாத்திரம் நம்மிடத்திலே நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள். அதன்றி உடல் உழைப்பை கொட்டி உடலை வருத்தி வேலை செய்யக்கூடியவர்களும் நம்மிடம் உண்டு. உண்மையில் இவர்களெல்லாம் நம்மை மதிக்கிறார்களா, நம் மீது அன்பு செலுத்துகிறார்களா, அல்லது போலித்தனமாக பாசாங்காக நடிக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஆசை. சரியாக சம்பளம் கொடுத்து விடுகிறார், நல்ல முதலாளியாக இருக்கிறார், தொழிலாளர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஆயினும் அவருக்கு ஒரு ஐயம், சோதித்து பார்த்து விடுவோம் இவர்களை என்று நினைத்தார். ஒரு நாள் அவர் தான் செத்து போனதை போல நடித்து கொண்டார். வீட்டிலே அசைவற்று படுத்து கொண்டார். ஊரெங்கும் செய்தி பரவியது. செய்தித்தாள்களிலே செய்திகள் பரவவிடப்பட்டன. காட்டு தீ போல செய்தி பரவுகிறது. அன்றைக்கு அவருடைய தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. தொழிலாளர்கள் அனைவருக்கும் விடுமுறை. சிறந்த முதலாளி அல்லவா, தொழிலாளர்களின் கண்ணீர் தரையிலே விழக்கூடாது என்று நினைத்தவர் அல்லவா. ஆகையினால் அவரிடத்திலே வேலை செய்யக்கூடிய சுமார் 3000 தொழிலாளர்கள் அவருடைய உடலுக்கு முன்னால் வந்து சோகத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். தலையை கவிழ்ந்து கண்ணீர் உகுத்தவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரே ஒரு நபர் மாத்திரம் மகிழ்ச்சியோடு தன்னை அலங்கரித்து கொண்டு அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தார். அதுதான் அதிர்ச்சி. அவரே எதிர்பார்க்கவில்லை. அவருடைய மனைவி. அவருக்கு அப்போதுதான், ஆகா, யார் யார் மீதெல்லாமோ நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தோமே, உண்மையான பாசமா போலியானதா என்று, ஆனா வீட்டுக்குள்ளேயே ஒரு போலி பாசத்தை நம் அருகிலேயே வைத்துக் கொண்டிருந்திருக்கின்றோமே என்று அவருக்கு பகீர் என்றது. உடனே தடாலடியாக எழுந்தார். அருகிலே இருந்த ஒரு கம்பை எடுத்து தன்னுடைய மனைவியின் தலையிலேயே ஓங்கி ஒரே போடாக போட்டார் என்று அதுகம் ஷர்காவி எழுதி அதோடு அந்த செய்தியை முடித்து விட்டார். தொடர்ந்து சொல்கிறார், உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் 2 மனம் உடையவர்களாக இருக்கக்கூடும். எல்லா மனிதனுடைய இதயத்துக்குள்ளும் ஒரு மலக், ஒரு ஏஞ்சலும் இருக்கிறார், ஒரு சாத்தானும் இருக்கிறான், ஷைத்தானும் இருக்கின்றான். நீங்கள் யார் யாரையெல்லாமோ திருப்திப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் யாரை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களோ அவர்கள் உங்கள் மீது உளப்பூர்வமான அன்புள்ளவர்களாக இருக்கலாம். யாரை நீங்கள் சந்தேகமே படவில்லையோ அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு சந்தேகத்துக்கிடமானதாக இருக்கலாம். இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஏன், உலகத்துக்கே அருட்கொடையாய் வந்த அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கூட நயவஞ்சகர்கள் என்று ஒரு குழு இருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி எப்போது வீழும், நாம் அதிலே அமர்ந்து கொள்ளலாம், அவருடைய கண்ணியத்தை எப்போது நாம் வீழ்த்தலாம், அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போர்களில் எதிரிகளின் பக்கம் எந்த நேரத்தில் சாயலாம், எந்த இராணுவ தகவலை ரகசியத்தை எதிரணிக்கு பரப்பலாம் என்று காத்து கிடந்தவர்கள் ஒரு குழு எப்போதும் மதீனாவில் இருந்து கொண்டே இருந்தது. அவர்களின் பெயர் முனாஃபிகீன், அதாவது நயவஞ்சகர்கள். இவர்களின் பெயரால் ஒரு அத்தியாயமே இருக்கிறது அருள்மறையாம் திருக்குரானில். எல்லாம் வல்ல இறைவன் அந்த நயவஞ்சகர்களின் பண்புகளை பற்றி அருள்மறையாம் திருக்குரானில் எடுத்துரைக்கக்கூடிய வாசகம்தான் ரொம்ப முக்கியமானது. இறைவன் கூறுகிறான் பாருங்கள், இதார ஐத்தகும் துழஜிபுக அஜிசாமுகும், அவர்களை நீங்கள் பார்த்தால் நபியே, அவருடைய மேனியை பார்த்தால், புறத்தோற்றத்தை பார்த்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் அவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் அவர்கள் தங்களை
வடிவமைத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கும் அளவுக்கு நயமாக பதமாக பேசுகிறவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்று உங்களை சுற்றி இருக்கின்றார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். நாம் யாரின் சொற்களுக்கு நம்முடைய காதுகளை கொடுக்கின்றோமோ, யாருடைய புறத்தோற்றம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, அவர்கள் நயவஞ்சகர்களுக்காக கூட இருக்கக்கூடும். அதற்காக வாழ்க்கையிலே விரக்தி அடையக்கூடாது. இதுவெல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், இந்த நயவஞ்சகர்களின் கும்பல் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சென்றிருந்து ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு மதீனாவுக்கு அவர்கள் திரும்பி வருகின்ற போது வழியில் இந்த நயவஞ்சகர்கள் பேசிக் கொண்டார்களாம், வரட்டும் வரட்டும், மதீனாவுக்கு உள்ளே வரட்டும், மதீனா வந்ததற்கு பிறகுதான் இருக்கிறது, இனிமேல் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய நாம் தான் மதீனாவை ஆளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வந்து குடியேறியவர்கள், வந்தேரிகள். இவர்களை எல்லாம் நாம் எங்கிருந்து விரட்ட வேண்டும். அதல் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், நபியே, உம்மை பற்றி உம்முடைய முதுகுக்கு பின்னால் நீங்கள் வந்தேரி அற்பர்கள் என்று சிலர் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள்தான் கண்ணியமானவர்களாம். வந்தேரிகளாகிய நீங்களெல்லாம், அகதிகளாக வந்து மதீனாவுக்குள் குடியேறிய ஒழுக்க சீலர்களான நீங்களெல்லாம் அற்பர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது என்ன? இறைவனுக்குத்தான் அந்த கண்ணியம், இறை தூதருக்கு கண்ணியம், அவ்விருவரையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியம் உண்டு. வேறு யாருக்கு கண்ணியம் இருக்கிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். அது சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் அதுதான் நியாயமானதாகவும் இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை பற்றி அந்த ஊரிலே, அவனை சுற்றி உள்ள சமூகத்திலே வாழக்கூடிய மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒரு சாட்சியாக இறைவன் பதிவு செய்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த். பூமியில் வாழுகிற இறைவனின் சாட்சிகள் இந்த சமுதாயம்தான். ஒரு சமூகம்தான் ஒரு மனிதனுக்கு சாட்சி பகருகின்ற தகுதியை உடையவர்கள். எந்த சமூகத்தில் நீங்கள் வாழுகிறீர்களோ அந்த சமூகம் உங்களை பற்றி என்ன கருதுகிறது என்பது முக்கியமானது. நாம் இறந்த பிறகு ஒளிந்தான், செத்தான், தொலைந்தான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்களா, அல்லது ஐயோ இவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க வேண்டுமே, இவரால் இந்த சமூகம் இன்னும் பலன் பெற்றிருக்க வேண்டுமே என்று உம்முடைய இறப்பை அவர்கள் ஏக்கத்தோடு அணுகுகிறார்களா என்பதை வைத்துத்தான் இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய மரியாதை அமைந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகத்தினுடைய அந்த பொன்மொழி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.